ராமாயணத்தில் வரக்கூடிய முக்கியமான நகரங்கள் 4 உண்டு. அயோத்தி, மிதிலை, இலங்கை, அதுபோல கிஷ்கிந்தை. இந்த வானர ராஜ்யத்தை குரங்கரசனாக இருக்கிற வாலி ஆட்சி செய்துட்டு இருக்கிறான். அவனுடைய தம்பி சுக்ரீவன். அந்த வலிமையுள்ள வாலி கூட ஒரு நாள் மாயாவின்னு சொல்லக்கூடிய சம வலிமையுள்ள ஒரு அரக்கன் வந்து யுத்தம் செய்கிறான். 2 பேருக்கும் கடுமையான யுத்தம் ஒரு மலை குகைக்குள்ள போய் நடக்குது. ரொம்ப நாள் ஆகி ஒருத்தருமே வெளியில் வரல. ஒருவேளை இந்த வாலியை கொண்டுட்டு மாயாவி வெளியில் வந்தான்னா இந்த கிஷ்கிந்தை நகரமே அழிஞ்சு போயிரும்னு நினைச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த குகை துவாரத்தை ஒரு பெரிய பாறையை கொண்டு அடைச்சிட்டு சுக்ரீவனை அரசனாக்கி சில காலம் கிஷ்கிந்தை நகரம்ங்கிறது நிம்மதியா இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அந்த மாயாவியை கொண்டுட்டு வாலி வெளியில வர்றான் கோபத்தோட. தன்னுடைய தம்பி சுக்ரீவன் தான் ஆட்சியை பிடிப்பதற்காக இந்த காரியத்தை செய்திருக்கிறான்னு கோபப்பட்டவன் அவனை அடிச்சு துவைச்சான். எத்தனை சொல்லியும் கேட்கல. அவனை அடிச்சு துவைச்சது மட்டும் இல்லாமல் அவனுடைய மனைவியாக இருக்கிற ருமையையும் கவர்ந்து வச்சுக்கிட்டான் இந்த வாலி. இவங்கிட்டிருந்து உயிர் தப்பிக்கணுங்கிறதுக்காக இந்த வாலி நுழைய முடியாத ஒரு இடமாக இருக்கிறது கிஷ்கிந்தையில ரிஷியமுக பர்வதம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மலைமுகடு. அங்க போய் ஒளிந்திருக்கிறான் சுக்ரீவன் தன்னுடைய அமைச்சர்களோட. இப்போ ராமச்சந்திரமூர்த்தியும் இளைய பெருமாளுமாக இந்த சுக்ரீவனை பார்க்கறதுக்காக ரிஷியமுக பர்வதத்துக்கு போறாங்க. மேலிருந்து பார்க்குற சுக்ரீவனுக்கு இவர்கள் வாலியினுடைய ஆட்களோ நம்மை கொல்றதுக்கு இங்கே ஆள் அனுப்பிச்சிட்டான் போல் இருக்குதுன்னு பயந்து நடுங்கிறான். பயந்து இருக்கக்கூடிய சுக்ரீவன் கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் போய் அவங்க யாருன்னு பார்த்துட்டு வர்றேன்னு சொல்றார் ஆஞ்சநேயர். முதல்ல ராமாயணத்தில் ஆஞ்சநேய பிரபுவனுடைய என்ட்ரி இப்பதான் ஆகுது. அஷ்டமகா சித்திகளையும் பெற்ற ஆஞ்சநேயர் உருவத்தை மாற்றக்கூடியவர். நினைச்ச நேரத்தில் நினைச்ச உருவம் எடுப்பார். ஒரு அந்தன சிறுவன் மாறி கீழிருந்து வரக்கூடிய அந்த 2 பேர்த்தையும் பார்க்கறதுக்காக இறங்கி போறார். அவங்கள பக்கத்துல நெருங்க ஆஞ்சநேயருக்கு என்னமோ சொல்ல முடியாத ஒரு பேரானந்தம் மனசுக்குள்ள எலும்பெல்லாம் உருகக்கூடிய மாதிரி ஊனுருகி உயிர் உருகி ஒரு அற்புதமான பேரானந்த நிலையை அடைகிறார். துன்பினை துடைத்து மாய தொல்வினை தன்னை நீக்கி தென்புல தன்றி மீளா நெறி உய்க்கும் தேவரோதாம் என்பன குறுகுகின்றது இவர்கின்றது அளவில் காதில் அன்பினை அவதியில்லை அடைவுகள்னு சொல்லி அற்புதமான ஒரு சுகானுபவம் அவருக்கு கிடைக்குது. அனுமனுடைய மனசுல பலவிதமான எண்ணங்கள் மாறி வருது. பார்க்கறதுக்கு துறவிகள் போல இருக்கிறாங்க. அவர்களுடைய உடல் கட்டமைப்பு நடைபாவனை எல்லாம் பார்த்தா பெரிய சத்திரியர்கள் மாதிரி தெரியுது. ஏதோ தொலைக்கக்கூடாத ஒரு பெரிய பொக்கிஷத்தை தொலைத்து கொண்டு தேடிக்கொண்டு வருகிறார்கள் தெரியுது. மெல்ல ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடிகளில் போய் வீழ்ந்து வணங்குறான். நீ யாருன்னு கேட்கிறான் எம்பெருமான். மஞ்சனத்திரண்ட கோலமேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சனத்தகையவாகி நளிரும்பணிக்கு தேம்பா கஞ்சமுத்தளர்ந்த செய்ய கண்ணே யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பான். தான் யாருங்கிறத அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்கிற நீங்கள் யாருங்கிறத நான் உணர்ந்து கொண்டேங்கிறத சொல்றார். மஞ்சுன்னா மேகமானது மழையை நிறைச்சிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வந்தால் அதுக்கு மஞ்சுன்னு பேரு. அதுபோல கற்பனை கடந்த ஜோதியாக இருக்கக்கூடிய பெருமானே நீ எங்களுக்காக கீழே இறங்கி வந்திருக்கிறாய் கருணையோடு. அதனாலே நீ அவதார புருஷன் என்பதை நான் அறிந்து கொண்டேன்னு முதல்ல ராவண பத்தின அறிமுகத்தை சொல்லிட்டு அப்புறம் சொன்னார், நான் அஞ்சனையனுடைய குமாரன் ஆஞ்சநேயன். இந்த மலையில் இருக்கக்கூடிய சுக்ரீவனுக்கு ஏவல் கூவல் செய்துட்டு இருக்கிறன்னு பணிவாக சொல்றார் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயன். இம்மலை இருந்து வாழும் எரிகதிர் பருதி செல்வன் செம்மழுக்கு ஏவல் செய்வேன்னு இவன் பேசிய ஒரு சில வார்த்தைகளை கேட்டே எம்பெருமான் சொன்னா, லக்ஷ்மணா இல்லாத உலகத்தெங்கும் ஈங்கிவன் இசைகள் கூற கல்லாதகளையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்று அன்றே யார்களோ இச்சொல்லின் செல்வன்னு சொல்றார். ஆஞ்சநேயருடைய ஒரு சில வார்த்தைகளை கேட்டதையுமே எம்பெருமான் அனுமனுக்கு கொடுத்த பட்டம் சொல்லின் செல்வன்னு சொல்லக்கூடியது. இந்த காலத்துல ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஒருத்தர் படிச்ச படிப்பை ஒரு 5 நிமிஷம் இன்டர்வியூல வந்து இவனுக்கு அறிவு இருக்குது இல்லைன்னு முடிவு பண்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை வைத்தே எம்பெருமான் அனுமனை சொல்லின் செல்வன்னு சொல்றாருன்னா, நவ வியாக்கரண பண்டிதர் சூரிய பகவான் இடத்திலேயே சகலவிதமான சாஸ்திரங்களையும் படித்தவர் இந்த ஆஞ்சநேயருங்கிறத உணர்ந்து கொண்டான் எம்பெருமான். பார்க்கறதுக்கு ஒரு சிறுவனாக தெரியலையே, ஆனால் உன்னை பேச்சை பார்த்தா அப்படி தெரியலையே, உண்மையிலுமே நீ யாருன்னு எம்பெருமான் கேட்டபோது விராட் விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறான் ஆஞ்சநேய பிரபு. 2 பேரும் வியந்து போகக்கூடிய அளவுக்கு அவங்களால பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பேருரு கொண்டு நிற்கிறார். மின்னுரு கொண்ட வில்லோ ஒரு வியப்புற வேத நன்னூல் பின்னுரு கொண்டதென்னும் பெருமையாம் பொருளும் தாழ பொன்னுரு கொண்ட மேரு புயத்துக்கும் வலிமை போதா தன்னுரு கொண்டு நின்றான் தருமத்தின் தனிமை தீர்ப்பான். இதனால் வரைக்கும் ராமா நீ பிராட்டியை பிரிந்து தனிமையில் இருக்கிற, அதை சேர்த்து வைக்கிறதுக்காக உன்னுடைய தனிமை தீர்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன்னு பணிந்து வணங்குகிறான். இப்போ தன்னுடைய பேருருவை குறைச்சிட்டு உண்மை வடிவமாக இருக்கக்கூடிய குரங்கு வடிவத்திலே பணிந்து நிற்கிறான் ஆஞ்சநேயன். எம்பெருமான் சொன்னாரு, லக்ஷ்மணா நாள்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கொள்படா பதமே ஐய குரங்குரு கொண்டதென்றான். இந்த அனுமனுடைய பிரபாவம் மிகப்பெரியதுன்னு இலக்குவனிடத்துல சொல்றார் எம்பெருமான். நாம சந்திக்க வந்திருக்கிற சுக்ரீவனுடைய ஆளே இப்படி இருப்பார்னா சுக்ரீவன் எவ்வளவு சிறப்புக்குரியவனாக இருப்பான்னு மனதுக்குள்ள ஒரு சின்ன மகிழ்ச்சி வந்தது ராமனுக்கு. வந்திருக்கிறது லட்சுமணன் வாயிலாக சக்கரவர்த்தி திருமகன்கிறத தெரிஞ்சிட்ட ஆஞ்சநேயர்
சமுத்திரத்தை தேடித்தான் நதி போகணும், நதியை தேடி சமுத்திரம் போகக்கூடாது, பெருமானே நீங்கள் இங்கேயே அமருங்கள்னு சொல்லிட்டு நான் போய் சுக்ரீவனை அழைச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மேலே போறார். சுக்ரீவன் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட வந்திருப்பவர்கள் யாருன்னு சொன்னார்னா அளவிலா வலிமையுள்ள வாலிக்கு யமன் இங்கே வந்திருக்கிறான்னு சொல்றார். கேட்ட சுக்ரீவனுக்கு மன நிம்மதியாச்சு. வேக வேகமா அவரும் கீழே வந்து ராமனை பணிந்து வணங்கி வரவேற்கிறார். இப்ப ராமச்சந்திரமூர்த்தி சொன்னார், சுக்ரீவா, இதுவரைக்கும் நாங்க சகோதரர்கள் 5 பேர், ராமன், குகன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்கணன் சொல்லிட்டு இனி 6வது சகோதரனாக நான் உன்னை ஏற்கிறேன்னு சொல்றார். இனிமேல் உன்னுடைய எதிரிகள் எனக்கும் எதிரிகள். இந்த வார்த்தைகள் சுக்ரீவனுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. இப்ப மேல அழைச்சிட்டு போய் பாக்கு ஓலையில தேனை விட்டு பழங்களை எல்லாம் பரிமாறுறா சுக்ரீவன். இப்ப ராமச்சந்திரமூர்த்தி நிமிர்ந்து பார்க்கிறான். இல்லற வாழ்க்கையில கிரகஸ்தனாக இருக்கக்கூடிய நீ மனைவியை விட்டு பரிமாறாம நீ வந்து பரிமாறுறீனா உன்னுடைய மனைவியும் உன் கூட இல்லையா? பொருந்து நன்மணிக்குரிய பூவையை பிரிந்துலாய்களோ நீயும்னு எம்பெருமான் கேட்கிறார். நான் தான் மனைவியை பிரிந்த துக்கத்தில் இருக்கிறேன்னா சுக்ரீவா உனக்கும் அதே சங்கடமா நினைக்கிறார். இப்ப நடந்த கதையை பூரா சுக்ரீவன் சொல்ல வாலி மேல பயங்கரமான கோபம் வந்தது ராமச்சந்திரமூர்த்திக்கு. இப்ப ஆஞ்சநேயரை மெல்ல திரும்பி பார்க்கிறார். அனுமன் இருந்துமா இந்த வாலியை வெல்ல முடியலன்னு. இப்ப ஆஞ்சநேயர் இந்த வாலியினுடைய வலிமையை பத்தி சொல்றார். தேவர்களில் எல்லாம் ரொம்ப வலிமையானவர் வாயு பகவான், என்னுடைய அப்பா. அவரே அவன் முன்னாடி செல்ல முடியாது. கால் செலாது அவன் முன்னர், கந்தவேல் வேல் செலாது அவன் மார்பில், வென்றியான் வாழ் செலாத வாயலாது, ராவணன் கோல் செலாது அவன் குடை செலாதன்றோ. ஏ பிரபு, காற்று கூட அவனுடைய அனுமதி கேட்டுத்தான் வீச முடியும். பெரிய சிவபக்தனான இந்த வாலி கடுமையாக தபம் செய்து சிவபெருமானிடத்துல எதிரில் வந்து யுத்தம் செய்யக்கூடியவனுடைய பாதி வலிமை தனக்கு வரவேணும்னு ஒரு வரத்தை வாங்கி இருக்கிறான். தினமும் 8 திசைகளிலும் போய் சிவபூஜை செய்யக்கூடிய வாலிக்கு ஒரு தடவை பூஜை நேரத்தில் நீர் வராமல் ராவணன் தன்னுடைய வலிமையால தடுத்தான். கோபம் வந்தது வாலிக்கு. தன்னுடைய வாளினாலேயே இந்த ராவணனை கட்டி கொண்டுட்டு வந்தான். வந்து தன்னுடைய மகனாக இருக்கிற அங்கதனுடைய தொட்டில இதாண்டா 10 தலை பூச்சின்னு காமிச்சான்னா. இந்த வாலியனுடைய வலிமை எவ்வளவு இருக்கும்? இதுவரை இந்த வாலியை எதிர்த்து பிழைத்தவர்கள் ஒருத்தரும் இல்லைன்னு ஆஞ்சநேயர் சொன்னார். நான் இந்த வாலியை அழித்து உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய ராஜ்யத்தையும் திருப்பி தருகிறேன்னு எம்பெருமான் கோபத்தோடு சபதம் செய்கிறார். இதை நம்ப முடியல சுக்ரீவனால. எப்படி நம்புறதுன்னு தெரியலையே. இப்பதான் ஆஞ்சநேயர் சொன்னார், சுக்ரீவா நீ எல்லாரையும் சந்தேகப்படாத. எம்பெருமானுடைய கைகளில் பார்த்தியா சங்கு ரேகையும் சக்கர ரேகையும் இருக்குது. வந்திருக்கிறவன் சர்வேஸ்வரன்கிறது உனக்கு தெரியலையா? உனக்கு சந்தேகமா இருந்தா அதோ அந்த 7 மராமரங்களையும் ஒரே பானத்தாலே எம்பெருமான் துளைக்கிறானான்னு கேட்டுப்பாருன்னார். தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பிதரும்னு சொல்லுவாங்க. இதுதானே உனக்கு சந்தேகம்? இப்ப பாருன்னு சொல்லி எம்பெருமான் கோதண்டத்துல நான் ஏற்றினா அந்த ஒளி அதிர்வலைகள்ல அண்டங்களெல்லாம் நடுங்கியது. இந்த ராகவனுடைய வாளியை பார்த்து எதெல்லாம் 7 இந்த உலகத்தில் இருக்குமோ, கீழே 7 லோகங்கள், மேலே 7 லோகங்கள், சப்த கன்னிமார்கள், சப்த மங்கையர்கள், சப்த ரிஷிகள் எல்லாரும் பயந்தாங்களாம். 7 எல்லாத்தையுமே இது கொன்று விடுமோ என்னமோன்னு அஞ்சினாங்களாம். 7 மாமரம் உருவி கீழுலகம் என்று செய்யும் 7 ஊடுபுக்குருவி பின் உடன் அடுத்து என்றே ஏலிலாமையால் மீண்டது ராகவன் பாழி. எம்பெருமானனுடைய பராக்கிரமம் என்னன்னு சுக்ரீவன் உணர்ந்தான். அந்த இடத்துல துந்துபின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அரக்கனுடைய எலும்புக்கூடு கிடந்தது. எம்பெருமான் இளைய பெருமாளை பார்க்கிறார். தன்னுடைய விரலால் அதை தூக்கி மேலே வீசினா அது பிரம்மலோகம் வரை போயிட்டு திரும்பி வந்து விழுந்தது. இளைய பெருமாளனுடைய பேராற்றலும் என்னங்கிறது சுக்ரீவனுக்கு தெரிஞ்சது. ரொம்ப நிம்மதி அடைஞ்சான். இவர்களாலே கண்டிப்பாக வாலியை வெல்ல முடியும்னு அவனுக்கு தோணுச்சு. இப்ப எல்லாரும் குகைக்கு வந்தாங்க. சுக்ரீவன் ஒரு மூட்டையை கொண்டுட்டு வந்து ராமபிரான் இடத்துல கொடுத்து, பெருமானே இது சில தினங்களுக்கு முன்னாடி இங்க சிதறி கிடந்த நகைகள், இதையெல்லாம் வானரங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் தேவியனுடைய இதுதானான்னு பாருங்கிறார். ராமனால் அதை திறந்து பார்க்க முடியல. லக்ஷ்மணா இது உன்னுடைய அந்நியது தானான்னு நீ பார்த்து சொல்லுங்கிறார். ஒவ்வொரு நகையா எடுத்து காட்டுறாங்க. நெத்தி சுட்டி பதக்கம்னெல்லாம். இதெல்லாம் தெரியாதுன்னு கடைசியா ஒரு நகையை காட்டுறாங்க. பாதசரம்னு சொல்லக்கூடிய சதங்கை. அண்ணா இது என்னுடைய அந்நியது தான்னு ஓன்னு அழுகிறார். மற்ற நகைகள் எல்லாம் தெரியலையே, இது மட்டும் எப்படி தெரிஞ்சது லக்ஷ்மணான்னு கேட்டபோது, அந்நியனுடைய பாதங்களை தவிர திருவடியை தவிர வேற எதையும் நான் பார்த்ததில்லை என்னான்னு சொல்றார். என்னை பிரிந்து கொடிய அரக்கர்கள்கிட்ட சிக்கிட்டு என்னுடைய தேவி என்னபாடு வர்றாளோன்னு நினைச்சு இரவு முழுவதும் வேதனையில தவிக்கிறார் ராமபிரான். மறுநாள் பொழுது விடிஞ்சது. சுக்ரீவா நீ போய் வாலியை போருக்கு அலைங்கிறார். சுக்ரீவன் போய் வாலியினுடைய குகை முன்னாடி நின்றுட்டு, அடே வாலி வெளியே வா, என்னோட யுத்தம் செய்யவா, நீ எல்லாம் ஒரு வீரனா? தூங்கிட்டு இருக்கிற வாலியோட காதுகள் இந்த சத்தம் விழுந்தது. கோபத்தோட எந்திரிச்சு வர்றான். தொலைச்சரம் வர்றா உன்னையன்னு சொல்லிட்டு நரநரன்னு பல்ல கடிச்சிட்டு அப்போ ஒரு கை அவனை தடுக்குது. யாருன்னு பார்த்தா வாலியினுடைய மனைவி தாரை.
பெருமானே நீங்க போக வேண்டாம், இத்தனை நாள் உங்க தம்பி சுக்ரீவன் உங்களை எதிர்த்து நின்னதில்லை, இப்ப வா சண்டைக்குன்னு கூப்பிடுறான்னா அவன் எதனால கூப்பிட்டுருக்கிறான்? அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய துணை கிடைச்சிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். இப்ப நீங்க தயவு செய்து போக வேண்டாம் போக வேண்டாம்னு தாரை தாரையா கண்ணீர் விடுறா அந்த தாரை. ஏ பெண்ணே, என்னை எதிர்த்து இந்த சுக்ரீவனுக்கு துணை செய்யறதுக்கு யார் இருக்கிறா இந்த உலகத்துல நீ நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சது சொல்ற, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இந்த சுக்ரீவனுக்கு உதவுவதாக நான் கேள்விப்பட்டேன். இதை கேட்ட வாலிக்கு சிரிப்பு வந்தது. ஏ தார, நீ ராமனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உடன் பிறந்தவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவன் ராமன். தம்பியர் அல்லது தனக்கு வேறு உயிர் இன்பரின் இல்லதுன்னு நினைக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் எங்க அண்ணன் தம்பி பிரச்சனைக்குள்ள வருவானா? எம்பியும் யானும் உருத்தெறிந்த போரில் அம்பிடை தொடுக்குமோ அருளின் ஆழியான். நீ அந்த பக்கம் போய் என் குறுக்க நிற்காதேன்னு அவளை தள்ளி விட்டுட்டு வேகமாக வர்றான் சுக்ரீவனோடு சண்டையிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்கும் யுத்தம் தொடங்குச்சு. வாலி கையில் சிக்கின சுக்ரீவன் போட்டு அடிச்சு துவைக்கிறான் வாலி. உடம்பு பூரா காயத்தோட உயிர் தப்பிச்சா போதுன்னு ஓடி வந்தான் சுக்ரீவன் ராமங்கிட்ட. பெருமானே, இது ஆகாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் சிவனேன்னு வீட்லயாவது இருந்திருப்பனே, உயிரே போயிரும் போல் இருக்குதே, நான் என்ன செய்வேன்னு புலம்புனா பெம்பெருமான் சொன்னாரு, பார்க்கறதுக்கு ரெண்டு பேருமே ஒன்று போல இருக்கிறதுனால சுக்ரீவா, யார் வாலி யார் நீன்னு தெரியாம போச்சு எனக்கு. இதோ இந்த நாகமல்லி மாலையை நீ போட்டுட்டு யுத்தத்துக்கு போ, அப்ப நான் வாலியை கொன்று விடுகிறேன்னு சொல்றார். இப்ப மாலையை போட்டுட்டு மறுபடியும் சண்டைக்கு போனா வாலி கூட. வாலி தன்னுடைய ரெண்டு கைகளால் இந்த சுக்ரீவனை வானத்தை தூக்கி அடிக்கலாம்னு மேல தூக்குனார். அந்த நேரத்தில் எம்பெருமானுடைய பானம்ங்கிறது இந்த வாலியினுடைய நெஞ்சை பிளந்தது. இதை கொஞ்சம் எதிர்பார்க்காத வாலி அப்படியே சுருண்டு தரையில வீழ்ந்தான். வேகமா போன ராமபானத்தை அவனுடைய வாளால தடுத்து நிறுத்தினா. இதுவரைக்கும் ராமபானத்தை தடுத்தவர்கள் யாரும் இல்லை, வாலிதான் முதல்ல தடுத்து நிறுத்துறார். அந்த பானத்தை எடுத்து இது யார் எய்ததுன்னு பார்க்கிறான் வாலி. மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும்பதத்தை தானே இம்மையே எழுமை நோக்கும் மருந்துமாம் ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். இப்போ அடிபட்டு வீழ்ந்து கிடக்கக்கூடிய வாலி முன்னாடி எம்பெருமான் நிற்கிறான். ஏராளமான கேள்விகளை கேட்கிறான் வாலி. ராமா, ஏன் இப்படி செய்த? வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே, நீ பரதன் முன் தோன்றினாயே. எல்லாரும் தசரதன் புத்திரவாசத்தால இறந்தான்னு நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லை. மரபுப்படி ராமன் ஆட்சி செய்யணும், சத்தியப்படி பரதன் ஆட்சி செய்யணும். இந்த போராட்டத்துல தான் தசரதனுடைய உயிர் போச்சு. அப்பேற்பட்ட தசரதனுடைய மைந்தனா நீ. மூத்தவனான நீ ஆள வேண்டிய நாட்டை உன்னுடைய தம்பியான பரதனுக்கு கொடுத்து அங்க ஒரு கருமத்தை செய்த. இங்க கிஷ்கிந்தியில எனக்கு சொந்தமான நாட்டை என்னுடைய தம்பிக்கு கொடுக்கலாம்னு நினைச்சிருக்காய். நீ அடுத்தது என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவ பெற்ற தாதை பூட்டிய செல்வம் அங்கே தம்பிக்கு கொடுத்து போந்து நாட்டொரு கருமம் செய்தாய், எம்பிக்கு இவ்வரசை நல்கி காட்டொரு கருமம் செய்தாய். கருமம் தான் இதன் மேல் உண்டோ? ராமா, மற்றவர்களுக்கெல்லாம் மனு தர்மம்ங்கிறது வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஆனால் உனக்கோ அது உன்னுடைய குலச்சொத்து. அந்த மனுக்குலத்திலே வந்த நீ இப்படி மனுநீதிக்கு புறம்பாக இந்த வேலையை செய்யலாமா? ராமா, இப்பதான் எனக்கு புரியுது நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி. ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த விண்ணை திகைத்தனை போலும் செய்கை. அன்னப்பறவைக்கு ஒரு குணம் உண்டு, பாலையும் தண்ணியையும் தனித்தனியா பகுத்து பார்க்கும். அப்பேற்பட்ட பிராட்டி உங்கூட இல்லாததுனால உனக்கு எது தர்மம் எது அதர்மம்ங்கிறத பிரிச்சு பார்க்க முடியலையோ. ஏராளமான கேள்விகளை அடுக்கிட்டே போறான் வாலி. கடைசியாக ஒரு கேள்வி கேட்டான். ராமா, அதெல்லாம் சரி, நீ என்னை மறைந்து நின்று கொண்டே அது எப்படி நியாயமாகும்னு கேட்கிறான். ரெண்டு காரணங்கள் அதுக்குண்டு. ஒன்று வாலிக்கு எதிரே போய் யார் நின்னாலும் பகுதி பலம் அவனுக்கு போய்விடுங்கிறது ஒன்று. இன்னொன்று, எம்பெருமான் போய் வாலி முன்னாடி நின்னா அவனும் சரணடைஞ்சிட்டான்னா ராமபிரானி. ஏற்கனவே சுக்ரீவன் சரணடைஞ்சிருக்கிறான், அவனுக்கு அடைக்குளம் கொடுத்து விட்டான் எம்பெருமான். நீ முன்னாடி நின்னா நீயும் சரணடைந்தால் எம்பெருமான் என்ன செய்வார்? அதனால தான் முன்னாடி அவர் வரலேன்னு சொன்னான் இளைய பெருமாள். ஒரு நாடகத்தில் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு ஒருத்தர் நடிக்க போறார். அந்த வசனத்தை மறந்துட்டாருனா அது தப்பா நடிச்சாருன்னா அந்த நாடகத்தினுடைய டைரக்டர் என்ன பண்ணுவார்னா பின்னாடி இருந்து அப்படியே அவர் உள்ள இழுத்துருவார். அது மாதிரி இந்த அவதாரத்தினுடைய நோக்கமே ராவண சம்ஹாரம்ங்கிறது தான். அதுக்காக வானவர்கள் எல்லாம் வானரங்களாக போகணும், இந்திரன் தான் வாலியாக வந்திருக்கிறான் ராவணனை அழிக்கணும்னு சொல்லி ராவணனை அழிக்கணுங்கிற கதாபாத்திரம் ஏற்று வந்த வாலி அந்த ராவணனுடைய போய் கூட்டு வச்சான். அதனாலேயே எம்பெருமான் பின்னாடி இருந்து அவனை உள்ள இழுத்தார். அத்தனை பேர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல எம்பெருமான் யாருங்கிறத வாலி மட்டும் உணரும்படியாக காட்டுனா இப்ப மனமாற்றம் அடைந்தான், மன தெளிவடைந்தான் வாலி. ஆவிவோம் வேலைவாய் அறிவிதந்து அருளினாய், மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தர்மம் நீ பகையும் நீ உறவும் நீ சர்வமும் நீயேன்னு எம்பெருமானை சரணாகதி செய்கிறான் வாலி. கதறி அழக்கூடிய சுக்ரீவனை பக்கத்தில் அழைச்சு ராமனிடத்தில் ஒப்படைச்சு, ராமா, என் மேலே எய்த பானத்தை என்னுடைய தம்பி மேலே ஏமாந்தும் போற்றாதுன்னு கேட்கிறார். அழுதுட்டு இருக்கிற தன்னுடைய மகன் அங்கதனை பக்கத்தில் கூப்பிட்டு, அங்கதா, சாட்சாத் முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமானே ராமனாக இங்கே வந்திருக்கிறான். அந்த எம்பெருமானை சரணடைந்து நீ உய்ய வேணுங்கிறத சொல்லிட்டு மோட்சத்துக்கு போறான் வாலி.